ஸோ இஸ்ரவேல் தேசம் ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை சந்திக்கிறதா அப்படின்னு சொன்னால், எப்பொழுது வேண்டுமானாலும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் துவங்கலாம், அல்லது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே யுத்தம் இருக்கலாம். அதுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அக்டோபர் 7ஆம் தேதி 2023க்கு அப்புறமே உலகம் மாறுபட்ட ஒரு உலகம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ பலவிதமான யுத்தங்களை பார்த்து கொண்டு வருகிற இஸ்ரேல் தேசம் 1948வது வருஷத்திலிருந்து இப்போ வரைக்கும் அது எல்லா யுத்தத்திலையும் ஜெயிச்ச ஒரு தேசமாக, இட்ஸ் வெரி ஸ்மால் கண்ட்ரி, அ டைனி கண்ட்ரி, ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு மிக சிறந்த ஒரு தேசமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸுடைய விவகாரங்கள் வெளியே வந்த பிறகு ஒன்று மாற்றி ஒன்று ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது இல்லையா? கிட்டத்தட்ட 35 லட்சம் ஆவணங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. இன்னும் கூட ஒரு 35 லட்சத்துக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் மைட் பி ஈவன் 7 மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் சிலது பார்த்திங்கன்னா தகவல்கள் எல்லா பப்ளிக் பிளாட்ஃபார்முக்கு எல்லாரும் வாசிக்கிற அளவுக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இல்லைன்னு சொல்லப்படுகிறது. சில காரியங்கள் வெளியே வந்திருக்கு. அதில் நிச்சயமாகவே என்ன அப்படின்னா, சிறு பிள்ளைகளை அவர்கள் கொடுமை செய்து பாலியல் பலாத்காரம் செய்து அவர்களை ஒரு செக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸாக பயன்படுத்தி இருக்கிறாங்கங்கிறது ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை. மீண்டுமாக பதிவு செய்ய விரும்புவது யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான். அதில் முக்கியமாக கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், அந்த இடத்துல ஒரு ஒரு வர்ஷிப், அதாவது எப்ஸ்டீன் ஐலண்டில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோவில் இருந்ததா, அங்கே ஒரு டெம்பிள் இருந்ததா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதில் பார்க்கும் பொழுது ஒரு பால் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டுக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் ஆனதும் வெளியே வந்திருக்கு. ஸோ அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் எல்லாத்தையும் இந்த பால்னா யார் இந்த பால் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க எடுத்துக்கிட்டது இந்த பரிசுத்த வேதாகமத்தை தான். இந்த பாகாலை குறித்து வேதாகமத்தில் ஏராளமான குறிப்புகள் உண்டு, வசன குறிப்புகள் உண்டு. இதை பின்பற்றிய இஸ்ரவேல் ராஜாக்களும் உண்டு. அவர்களை தேவன் தண்டித்தார். காட் பனிஷ் தெம் வெரி பேட்லி. அப்போ அதையெல்லாம் குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ எதுக்கு நம்ம பிசாசை பற்றி நம்ம பார்க்கணும், பிசாசை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணுமா? ஸோ இன்னைக்கு மெயின் சப்ஜெக்டே அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சில முக்கியமான தகவல்கள் மட்டுமல்ல, இன்றைக்கும் பிசாசானவன் எப்படி வேலை செய்கிறான், எப்படி ஜனங்களை வஞ்சித்து இழுக்கிறான். அதாவது பெரியவர்களை மட்டும் இல்லை, சிறு பிள்ளைகளை கூட தான். அது பலவிதமான மீடியா வழியாக இன்னைக்கு சிறு பிள்ளைகள் எதை ஆசையாக விரும்பி பார்க்குறாங்களோ, எதை ஆசையாக உடுத்திக்கிறாங்களோ, எதை வச்சு ஆசையாக விளையாடுறாங்களோ, அந்த கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணி பெரியவர்கள் வரையிலோ எப்படி தன்னுடைய வலையிலே அவன் விழ வைக்கிறான் என்பது முக்கியமாக ரட்சிக்கப்பட்ட நமக்கு தெரியணும். நம்ம அதை மற்றவங்களுக்கு சொல்லணும். ஒரு ஜெனரேஷன் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சது 25 ஆண்டு காலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடைவெளியை தான் ஒரு ஜெனரேஷன். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் 25 இயர்ஸ் தான் ஒரு ஜெனரேஷன் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளுக்கு நாள் கண்டுபிடிப்புகள் அதிகமாயிட்டே இருக்குது. டெக்னாலஜியோடைய வளர்ச்சி அதிகமாயிட்டே இருக்குது. புதுசாக நவீனமாக பல காரியங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்த பிறகு எல்லாமே வேகம் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த காரியங்கள்லாம் நான் விசாரித்து இதையெல்லாம் எடுத்து எழுதும்போது, இன்னொரு தலைமுறை வரைக்கும் இருக்குமா, அது வரைக்கும் ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமா அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் நான் எழுதும்போது யோசிப்பது உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி அவருடைய வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நிச்சயம். அவர் சத்தியமாக அவர் வருவார். அந்த வருகைக்கு சபை ஆனது ஆயத்தமாக இருக்கணும், நம்மளும் மற்றவங்கள ஆயத்தப்படுத்தணும். அப்போ இன்னைக்கு முக்கியமான சில சப்ஜெக்ட்ஸை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, நம்மளோட ஆப்பனண்ட், எனிமி யாரு? பிசாசானவன். இப்போ பிசாசானவனை பற்றி நமக்கு தெரியணுமா? நமக்கு தெரியலனா அடுத்த சந்ததிக்கு யார் சொல்லி தருவா? இன்னைக்கு ஆசீர்வாதமான செய்திகளை மட்டுமே கேட்கறதுனால தான் அதிகமாக பிசாசு விரிக்கிற வலை, அந்த மாயை வலையை நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியறதே கிடையாது. ஸோ இன்னைக்கு இந்த
சாத்தானை குறித்தும் அதில் ஒரு சில தெய்வங்களை பற்றியும், அதாவது இந்த விக்கிரகங்களுக்கு பின்பாக இருந்து செயல்படக்கூடிய பிசாசினுடைய கிரியைகளையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் அ வெரி பிக் அண்ட் லென்த்தி சப்ஜெக்ட். நமக்கு இருக்கிற 1 மணி நேரத்தில் நிச்சயமாக இதை படிக்கவே முடியாது. ஏன்னா ஏராளமான வசனங்கள், வசன குறிப்புகள், சிலது இன்னைக்கு நடக்கிற சில காட்சிகளையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஈரானை பார்த்தீங்கன்னா எப்பொழுது வேண்டுமானாலும் யுத்தம் தொடுக்கலாம் அப்படின்னு நான் வரும்போது வெளிவந்த ஒரு செய்தி. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுதல், த ரிசரக்ஷன் டே ஆஃப் கிரைஸ்ட் இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இந்த காலத்தை பார்த்தீங்கன்னா 40 நாள் லெந்து நாட்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய தியாகம், அவருடைய மரணம், அதெல்லாம் நம்ம தியானிக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. இன்னையிலிருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இந்த உலகத்தார் என்ன செய்கிறது, இந்த 40 நாட்கள் மட்டுமா நமக்கு இந்த இயேசு கிறிஸ்துவுடைய விலையேற பெற்ற சாக்ரிஃபைஸை நம்ம நினைக்கணும், ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கணும். பட் இட் இஸ் அ ஸ்பெஷல் டைம் ஆஃப் பீரியட் இன் அ இயர். ஒரு வருஷத்தில் நம்ம இதுக்குன்னே நம்ம என்ன செய்கிறோம், இந்த நாட்களை ஒதுக்கி அதை தியானிப்பதற்கும் நாட்களை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நன்றி செலுத்த தான் வேணும். இப்போ பாருங்கள், அதே போல் இஸ்லாமியர்களும் ரமதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்டிகை நெருங்கி வருகிறது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள் மவுண்ட்டுக்கும் ஏராளமான பேர் வருவாங்க போவாங்க, எருசலேமில் இருக்கக்கூடிய அந்த டெம்பிள் மவுண்ட்டுக்கு. ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஜெபத்திலையும் இஸ்ரேல் தேசத்தினுடைய சமாதானத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். யுத்தங்கள் வராதபடிக்கு ஜெபித்து கொள்ளுங்க. ஒருவேளை யுத்தம் வந்ததுன்னா எத்தனை விதமான ஒரு வீழ்ச்சியை நம்ம சந்திக்க வேண்டி இருக்குன்னு நமக்கு தெரியல. அதனால் அந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கலாம். எருசலேமுடைய சமாதானத்திற்காக நம்ம ஜெபித்து கொள்ளுவோம். போன தடவை நம்ம பார்த்தோம், இந்த பாகால் மட்டும், இந்த ஆண் தெய்வம் பாகால், பெண் தெய்வம், அப்படி 2 விதமான தெய்வங்களை பற்றி ஒரு மேலோட்டமாக நம்ம பார்த்தோம். போன வாரம் பார்த்தீங்கன்னா 47வது ஆனிவர்சரியை கொண்டாடிய ஈரான், அதாவது இஸ்லாமிக் ரெவல்யூஷன், அதாவது எப்போ இவங்க கிட்டேருந்து ஷா ஆட்சிக்கு கீழே இருந்து இஸ்லாமிக் ரெவல்யூஷன், இன்னைக்கு இருக்கக்கூடிய அயத்தோலா அலி கமேனி, ஸோ அவர் சுப்ரீம் லீடராக இருந்து இன்னைக்கு இந்த ஆட்சியை நடத்தி வருகிறார் அல்லவா. அப்போ அவருடைய ஆட்சி காலத்தினுடைய 47வது ஆனிவர்சரியை அவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த செலிப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிலைங்க, அந்த சிலை பாகாலுடைய சிலை. அப்படி அந்த ஒரு வடிவத்தை கொடுத்து அதை தீயிட்டு கொளுத்தி எரிச்சிருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நெத்தன்யாஹூ அவருடைய முகம் போலவும், ட்ரம்பினுடைய முகம் போலவும், இஸ்ரேல் தேசத்தினுடைய கொடி மற்றிரானா, அவனை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது, இந்த மோலேகு மற்றும் இந்த பாகால், இந்த தெய்வங்களை பற்றி வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, இதை பின்பற்றியவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் என்ன விதமான தண்டனைகளை கொடுத்தார், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? இப்போ 3000 வருஷம் கழிச்சு அதே பேர், அதே உருவத்தோட, அதே விதமான லைக் ரிச்சுவல்ஸோட திரும்பி வருது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் என்ன செய்யணும், கொஞ்சம் கவனிக்கணும். நம்முடைய பிள்ளைகளை அடுத்தது இந்த பிசாசானவன் வஞ்சிப்பதற்கு அவன் ரெடியாக இருக்கிறான். ஸோ இந்த நேரத்தில் இந்த படத்தை பாருங்க, இந்த பிபிடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது போன வாரம் அவங்க எரித்த ஒரு சிலை. இது எங்கேயோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடக்கலை, இப்போ நடந்தது. பார்த்தீங்களா, இந்த இடத்துல பார்க்குறீங்களா, எவ்வளோ பெரிய ஒரு கொம்பு வச்சுட்டு ஒரு சில முகங்கள் பார்த்தீங்கன்னா முகம் ஆட்டு முகத்தை போல இருக்கும். சிலது தான் எப்படி இருக்கும், ஒரு புல் ஃபேஸ் இருக்கும், சிலது கோட் ஹெட், இட் இஸ் கோட் ஹெட். அப்போது மிகப்பெரிய உருவம். அதை கொஞ்சம் உற்று கவனித்து பாருங்கள், உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுதுங்கிறத பாருங்கள். அதில் பாலுன்னு எழுதியிருக்கா, அதோடைய கீழே பகுதியில் பாருங்கள் ஒரு ஸ்டார் போட்டிருக்கா, ஒரு நட்சத்திரங்கள் இருக்கா, ஒரு நட்சத்திரம் இருக்குது. அப்போ அதுக்கு கீழே என்ன இருக்குது, ஒரு ஃப்ளாக் இருக்குது, அந்த ஃப்ளாக்லேயும் ஒரு நட்சத்திரம் இருக்கா. ஆனால் வேதத்துலேயும் சில நட்சத்திரங்களை பற்றி எழுதியிருக்கு. முதல்ல அந்த வசனங்களை எல்லாம் படிச்சுட்டு நம்ம இதோடைய ஆரிஜின், சாட்டனுடைய ஆரம்பத்திலிருந்து சில காரியங்களை நம்ம படிச்சுக்க போகிறோம். ஐயோ சாத்தானா, போன வாரம் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, எனக்கு இதை கேட்டுட்டு எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ, பயப்படுறதுக்காக இந்த செய்தி இல்லை. இப்போது பயப்படுறதுக்காக இந்த செய்தி இல்லை. நமக்கு யார் கொடுக்கப்பட்டிருக்கிறா?
பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். கேத்ரின் குல்மேன் அவங்க ஒரு முறை சொல்லும் பொழுது, the greatest gift that Jesus had left for you and me as his children is the Holy Spirit அப்படின்னு சொன்னாங்க. விலையேற பெற்ற ஒரு பெரிய ஒரு பரிசு என்ன? இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து போயிருப்பது என்னவா? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இஸ் யுவர் வெரி ப்ரெஷியஸ் கிஃப்ட். அப்போ ஆவியானவர் தான் சகல ஆழங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அப்போ பரிசுத்த வேதாகமத்தில் பிசாசை குறித்து எழுதியிருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாகவே பிசாசை குறித்து என்ன இருக்குது? எழுதப்பட்டு இருக்கிறது. சிலர் என்ன செய்வாங்கன்னா, சிலர் அதை சந்தேகப்படுவாங்க, எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாதுங்க அப்படிம்பாங்க. சிலர் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக சொல்லுவாங்க, ஒரு வேலை இருக்கலாம் அப்படிம்பாங்க. ஆனால் இந்த உலகத்தின் காரியத்தை பாருங்க, இதெல்லாம் நான் பார்க்கணுமா, இந்த நியூஸ் எல்லாம் கேட்கணுமா அப்படின்னா, வேதாகமத்தில் நெகேமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு மனிதர் இருந்தார். அவர் என்ன செய்தார்? தன்னோட ஊரில் என்னென்னலாம் நடக்குதோ அந்த ஊர் செய்தியெல்லாம் கலெக்ட் பண்ணார். கலெக்ட் பண்ணிட்டு பாரத்தோட அழுது ஜெபித்தார். ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் வந்த ஒரு செய்தியை நான் கேட்க தான் செய்தேன். அந்த சாட்சியில் சொல்லப்பட்டது, 12 ஆண்டு காலங்களாக அந்த வரக்கூடிய செய்திகளை எடுத்து அந்த தாய் தன்னுடைய பட்டணத்தினுடைய எழுப்புதலுக்காக ஜெபித்தாங்களாம். அந்த பட்டணம் ரட்சிக்கப்பட்டது. இப்படி பல பெரிய பெரிய ஊழியக்காரர்களுடைய தாய்மார்களை குறித்ததான ஒரு செய்தி உண்டு. நம்மளும் என்ன செய்யணும்? நம்ம பார்க்குற நியூஸ் பேப்பர்லாம் நம்முடைய ஜெபங்களாக மாற வேண்டும். இந்த செய்திகள்லாம் நம்ம கேட்குறோம் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தி மட்டுமல்ல, ஜெபிக்க வேண்டிய ஜெப குறிப்புகளும் கூட. இன்னைக்கு அதை ஒருவேளை சபை ரொம்ப நம்ம அதுலேருந்து கொஞ்சம் பின்வாங்கிட்டோமோ அப்படிங்கிறது தான் தோணும். இன்னும் சபை என்ன செய்யணும்? இன்னும் எழுமணும், இன்னும் வைராகியமாக எழுமணும், ஜெபிக்கணும். திறப்பில் நின்று ஜெபிக்கத்தக்கதாக பாருங்க, சுவரை அடைக்கத்தக்கதாக, பதில் பெறும் வரை, ஒரு மாற்றத்தை காணும் வரை இன்னைக்கு ஜெபிக்க வேண்டும். இல்லைன்னா இன்னைக்கு இந்த நாட்களில் 2025லையும் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மட்டுமல்ல புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் காணப்பட்ட பல விதமான இந்த தெய்வத்தின் வழியாக தன்னை வெளிப்படுத்துகிற இந்த பிசாசினுடைய ஆதிக்கம் அதிக அளவிலே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம அதை பார்க்கணும். இன்றைக்கும் நம்ம ஒரு யூனிவர்சல் ஃபியர் ஒன்று இருக்குது எல்லாத்துக்குள்ளாரையும். பாருங்கள், எல்லாரும் ஒரு பில்லி சூனியம், விச் கிராஃப்ட் இதை பற்றியெல்லாம் நிறைய என்ன செய்வாங்க? கேள்விப்படுவாங்க. சிலர் அதை நம்புவாங்க, சிலர் அதை நம்ப மாட்டாங்க. உலகத்தில் இருக்கிறவங்கள கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் ஏதோ 2 கொம்பு இருக்கும், ஒரு சிகப்பு சட்டை போட்டிருக்கும், இல்லைன்னா ஒரு கருப்பு சட்டை போட்டிருக்கும், இந்த மாதிரி ஒரு உருவம் இருக்கும், பார்த்தாலே பயங்கரமாக இந்த மாதிரி தான் இருக்கும், அப்படியெல்லாம் இருக்கலாம். சிலர் இயேசு கிறிஸ்துவை ஒருவேளை விசுவாசிக்காத ஒரு சிலர் அப்படியும் இருக்கிறாங்க. சிலர் விசுவாசிக்கிற சில நல்ல ஊழியர்களும் உண்டு, மத போதகர்களும் உண்டு, மத குருக்கள் உண்டு. 1950வது வருஷத்துலேயே ஒரு சில சென்சஸ் எடுத்தாங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5000 பேர்த்தில் 73% அதை ஒரு சந்தேக பார்வையோடு தான். இட் வாஸ் ஸோ ரிடிகுலஸ். அப்போது அந்த மாதிரி தான் அவங்க என்ன செஞ்சாங்களாம்? பதிலை அவங்க கொடுத்தாங்களாம். ஸோ கவரு. ஆனால் பைபிள் பிசாசை பற்றி சொல்லுகிறதா? அவனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குன்னு இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருந்தால் நாம் அதை விசுவாசிக்கிறோம், வேத வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம். இந்த வசனங்கள் தெரியலனா, இந்த வார்த்தைகள் தெரியலனா, கள்ள உபதேசங்கள் எது, கள்ள தீர்க்க தரிசனங்கள் எது, கள்ள போதகர்கள் யார் என்பதை சபைக்கு அடையாளம் காணவே முடியாது. You should have the discerning spirit. வேணுமா வேண்டாமா? நிச்சயமாக வேணும். வேதத்தை பார்க்கும் பொழுது ஆதியாகமம், 1 நாளாகமம், யோபு, சங்கீதம், ஏசாயா, எசேக்கியேல், சகரியா, இந்த எல்லா புஸ்தகங்களுமே பிசாசை பற்றி எழுதியிருக்கிறது. யோபு புஸ்தகம் தான் முதல் புஸ்தகம் சொல்லுவாங்க, ஆனால் அதிலே 12 முறை எழுதப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாடு எடுத்துக்கிட்டோம்னா 19 முறை இந்த பிசாசை குறித்ததான தெளிவான சில வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்தில், தன்னுடைய உபதேசங்களையும் 15 முறை பிசாசை குறித்து அவர் பேசியிருக்கிறார்.
அப்படின்னா என்ன இருக்கணும்? யூ cannot deny the personality of Satan. பிசாசு இல்லை என்று சொல்லி நீ மறுதலிக்க முடியாது. அது உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்கிறாய். ஏனென்றால் இயேசுவானவர் மட்டுமல்ல, பரிசுத்தவான்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? பிசாசை குறித்து சில எச்சரிப்பின் குறிப்புகளையும் எழுதி வைத்து போயிருக்கிறாங்க. அதெல்லாம் இன்னைக்கு நிறைய நம்ம படிக்க போகிறோம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாசிக்கலாம். ஸோ பாருங்க, அப்படி ஒரு வேளை அதை நான் டினை பண்ணுறேன், இல்லை எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த வேதத்தையே நம்ம நிராகரிக்கிறோம்னு அர்த்தம். அப்போ இந்த வேதத்தை நிராகரிக்கிறோம்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவையும் நிராகரிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரையும் நிராகரிக்கிறோம் என்றுதான் அர்த்தம். அப்போ யூ ஃபாலோ வாட் இஸ் ரிட்டன் இன் த ஸ்கிரிப்சர். வேதத்தில் என்ன எழுதியிருக்கோ அதை கவனித்து பாருங்க. இந்த அளவுக்கு இன்னைக்கு பிரபலமாக ஒரு நியூஸ் சேனல்ல நியூஸ் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்ஸ், எங்க பிபிசியிலிருந்து பெரிய பெரிய மேகசின் வரைக்கும் எல்லாரும் ஆர்டிக்கிள் எழுதுறாங்க. ஹூ இஸ் திஸ் பால் அண்ட் வாட் இஸ் த ஆரிஜின் ஆஃப் பால். வேதாகமத்தை பற்றி பேசாத ஒரு சேனல் கூட இல்லை. எல்லாரும் ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்க, புரட்டு ஓல்டு டெஸ்டமெண்ட். அப்போ we should know the existence of Satan. இப்போ உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு சாத்தானை பற்றி என்ன தெரியும்? தந்திரமாக வஞ்சிக்கிறவன், அவனோட பர்சனாலிட்டி, அவன் யாரு, வேற என்ன செய்வான்? அவன் பொய் சொல்லுவான். அவனுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியுமா? அவனுடைய கிங்டம் பற்றி தெரியுமா? அவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்னு தெரியுமா? நம்ம இந்த வார்த்தைகளை மட்டும் என்ன செய்கிறோம்? அவன் தந்திரக்காரன், பொய் சொல்கிறான், அவனை பார்த்தா நம்ம என்னமோ அவனை என்ன செஞ்சுக்கிறோம்? ஒரு சின்ன லெவலில் இறக்கி விட்டுறான். அவன் அவ்வளோதான், அவன் தலை நசுக்கப்பட்டவன் தான். ஆனால் சில காரியங்கள் அவனை பற்றி தெரியணும். ஏன்னா இப்போ சிலர்லாம் கேட்பாங்க, அப்போ ஏன் இயேசு கிறிஸ்து இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, ஏன் இயேசு கிறிஸ்து பிசாசை படைச்சார்? ஏன் அவனை அழிக்கிற சக்தி அவருக்கு இல்லையா? ஏன் அவரை அழிச்சு போட்டுடலாம்ல? அப்படியெல்லாம் கேட்பாங்க சிலர்லாம், இல்லையா? அப்போது உங்கள் கடவுள் பெரியவர், ஹி இஸ் ஸோ வைஸ் அண்ட் ஹி இஸ் ஸோ குட் காட் அப்படின்னு சொன்னால், அப்புறம் ஏன் why did he create and why he didn't destroy him? ஏன் அவனை உருவாக்குனார், ஏன் அவனை இன்னும் அழிக்கலை அப்படின்னு சொன்னால், இந்த எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் என்னன்னா, he didn't but he will. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சாத்தானை படைக்கவில்லை, ஆனால் அதிசீக்கிரத்திலே சாத்தானை நியாயம் விசாரிக்க போகிறார். He didn't create but he is going to judge and he is going to punish him eternally. அப்படிப்பட்ட ஒரு நாள் அதிசீக்கிரத்தில் வருகிறது. அதிசீக்கிரத்தில் இங்கேயாச்சும் சிலையத்தான் எரிக்கிறாங்க. ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதம் படத்தான் போகுது. அவர் தன்னுடைய சிங்காசனத்தில் உட்காரத்தான் போகிறார். எல்லாரையும் நியாயம் தீர்க்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ இயேசு கிறிஸ்து சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். அதை நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து சொன்னதை மட்டும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து வனாந்திரத்துக்கு சோதிக்கும்படியாக கொண்டு போகப்பட்டார். இப்போ இங்கேருந்து நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ப்ரெசன்டேஷனை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு கூட என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இதை பற்றி படிக்க போகிறோம். அந்த ஒரு வசனம் மட்டும் படிங்க. அப்பாலே போ சாத்தானே, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அப்ப இயேசு கிறிஸ்து பயன்படுத்திய வார்த்தையிலே அப்பாலே போ சாத்தானே. அப்ப சாத்தானேங்கிற வார்த்தை, அப்ப சாத்தான் ஒருவன் இருந்தா தானே இயேசு அப்பாலே போன்னு சொல்ல முடியும். அப்ப இந்த இடத்துல சொல்றாரு அப்பாலே போ சாத்தானே. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல பேதுரு தேவனுடைய தரிசனத்திற்கு விரோதமாக பேசும் பொழுது அந்த சென்டென்ஸை மட்டும் நம்ம படிக்கலாம். 23வது வசனத்தை படிக்கிறோம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. ஓ, அப்ப பேதுரு சாத்தான் இல்ல, பேதுரு மூலமாக தேவனுடைய திட்டத்தை தடுக்க நினைக்கிற தேவன் கண்ட பிசாசானவனை என்ன செய்யறாரு? அப்பாலே போ சாத்தானே. அப்ப தேவனுடைய தரிசன திட்டத்தை தடுக்கிறவன் யார்? பிசாசானவன். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41வது வசனம், 25:41.
அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். சரி, இதுல இருந்து நீங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்க எடுத்திருக்கிறீங்க? பிசாசும் என்ன செய்யறான்னா ஏகப்பட்ட டேட்டாவை தான் எடுக்கிறான். டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம இன்னைக்கு வாழ்கிற உலகம் இன்ஃபர்மேஷன் வேர்ல்டு. இந்த வசனத்திலிருந்து நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க? அந்த ஒரு பிசாசை பற்றி, பிசாசுக்காக அவன் தூதர்களுக்காக. அப்ப அவன் ஒரு தனிப்பட்ட மனிதன் அல்ல, சாரி, தனிப்பட்ட ஒரு பர்சன் இல்லை. ஆனா அவனோடு என்ன இருக்குது? ஒரு கூட்டம் இருக்குது. பிசாசும் பிசாசினுடைய ஒரு கூட்டம். இது தூதர்களுக்காக. அப்போ அவங்க எங்க போக போறாங்க? நித்திய அக்கினி, த இட்டர்னல் ஃபயர். அப்போ ஒரு நித்திய அக்கினி அவர்களுக்காக ஆயத்தமாகி இருக்கிறது. அப்ப இத பத்தி ஆண்டவரே சொன்னதுனால அப்படி ஒரு நாள் இருக்கு, அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் டைம் குறித்து வைத்திருக்கிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 18வது வசனம். லூக்கா 10:18. சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். வானத்திலிருந்து எப்படி இருக்கா? சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். அப்போ எது வரைக்கும் அவன் போயிருக்கிறான்? வானம். அப்போ வானத்துல அவனுக்கு ஆக்சஸ் இருக்குது. வானத்துல அவனுக்கு ஆக்சஸ் இருக்குது. அதே போல அவன் எங்க இருக்கிறான்? கீழே வந்து விழுகிறதையும் நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா, இதெல்லாமே இயேசு கிறிஸ்து மட்டுமே சொன்ன வார்த்தைகள். யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனம். யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலைபாதகன். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் பொய்யன், பொய் பேசுவான், தன் சொந்தத்தில் எடுத்து பேசுவான். இன்னைக்கு ஏகப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அப்படிதான் வருது. தங்களுடைய, ஏன்னா எந்த மனுஷனுக்கும் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது இல்லை இல்லையா? ஏதோ ஒரு பிரச்சனையை சொன்னால் அது என்ன ஆயிடுது? கடன்கிறது. இன்னைக்கு இந்தியா எடுத்து ஒரு சென்சஸ் எடுத்தால் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளோடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்கான்? பேங்க்கில் தான் இருக்கான். அதனால் கடன்கிறது எல்லாத்து மேலேயும் இருக்குது. வியாதி இல்லாமல் இருக்கா? இன்னைக்கு யாருக்கு வியாதி இல்லாமல் இருக்குது? கோர்ட் இன்னைக்கு நிறைஞ்சு வழியுது. கேஸ் பார்க்கறதுக்கே இடமே இல்லை, அந்தளவுக்கு கோர்ட்டு நிறைஞ்சு வழியுது. தேவைகள் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பொருளோட விலை அதிகமாயிட்டே இருக்குது. ஸோ பிரச்சனைகள் ஏதோ ஒன்று தான் இருக்குது. ஆனால் ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அன்றைக்கி தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் பேசினார். இந்த இடத்துல பேசும் பொழுது, அவன் ஆதி முதற்கொண்டே அவன் மனுஷ கொலை பாதகன். அவங்கிட்ட என்னெல்லாம் கிடையாது? உண்மை கிடையாது, அவங்கிட்ட சத்தியம் கிடையாது. அவன் சொந்தத்தில் எடுத்து என்ன செய்வான்? பேசுவான். அப்போ he can communicate. அவனும் சில காரியங்களை அவன் செய்வான். அடுத்தது 6ஆம் அதிகாரம், அதே யோவான் 6ஆம் அதிகாரம் 70வது வசனம். 6:70வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். உங்களுக்குள்ளும் ஒருவன் எப்படி இருக்கிறான்? பிசாசாய் இருக்கிறான். அப்போ இயேசு, இப்போ if there is a kingdom of God, there is kingdom of Satan, kingdom of darkness. இருளின் ராஜ்யம் இருக்கிறது, இன்விசிபிள் கிங்டம். நான் கண்ணில் பார்க்கல அப்படிங்கிறதுக்காக அப்படி சாத்தான் ஒருத்தன் கிடையாது, அவனுடைய ராஜ்யம் கிடையாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. வேதத்தில் நமக்கு ஆதாரங்கள் நிறைய இருக்கு. இயேசு பிசாசை துரத்தினாரா? பிசாசுகளை துரத்தினார். பிசாசை துரத்தும் அதிகாரத்தை தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தாரா? கொடுத்தார். சீஷர்களும் அதை செய்தார்கள். பின்வந்த அப்போஸ்தலர்களும் பிசாசுகளை துரத்தினார்கள். அப்படி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, லூக்கா 22ஆம் அதிகாரம் 31வது வசனம்.
பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். சாத்தான் உங்களை அப்போ ஆண்டவர் யாரோட சும்மா விளையாட்டுக்கு ஒருவேளை சொன்னாரா அந்த பேரை சாத்தான்னு? அப்போ சாத்தான் ஒரு கேரக்டர் இல்லாம ஆண்டவர் சாத்தானுங்கிற ஒரு பேரை பயன்படுத்தி இருப்பாரா? அப்போ சாத்தானுங்கிற ஒரு பெயரை அடிக்கடி இயேசுவும் அவர்களை சொல்லி எச்சரித்தார். அவனுடைய காரியங்களை சிலதை வெளிப்படுத்தினார். ஆமேன். அப்போ இந்த இடத்துல சாத்தானை பற்றி நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ ஏதோ ஒரு பழங்காலத்து கதைக்கு நான் போகிறேன்னு சொல்லலை. போன வாரம் நான் எப்படி உங்களுக்கு ஒரு சில சிம்பிள்ஸை வச்செல்லாம் நான் உங்களுக்கு காண்பிச்சனோ அது மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய, அதாவது 2025 நம்ம மாடர்ன் எரால இருக்கிறோம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த காலகட்டங்களையும் எப்படியெல்லாம் பிசாசு தன்னை வெளிப்படுத்துகிறான்ங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற ஒரு தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபேஷன் இண்டஸ்ட்ரி. அதாவது இன்னைக்கு என்ன சொல்கிறோம், இன்னைக்கு ரொம்ப எல்லாமே நம்மளுடைய உடையிலிருந்து எல்லாம் எப்படி மாறிடுச்சு இல்லையா? ஆனால் இதுலேயும் என்ன சொல்கிறாங்க, ஃபேஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே அது ஒரு கல்ட். எப்படின்னா அது டார்க், அக்கல்ட், இன்ஸ்பயர்ட், காத்திக், இதெல்லாம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். இப்படி பலவிதமான ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் கொண்டதை தங்களுடைய ஆடைகளில் உடைகளில் வெளிப்படுத்துவாங்களாம். எதுக்கு சாத்தான் இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா, அப்படியெல்லாம் இருக்கா? ஆமாம், சீக்ரெட் சொசைட்டிங்கிறது இருக்குது. சாத்தான் சபை என்பது உண்டு. சாத்தானை வணங்குபவர்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய ஆத்மாவை சாத்தானுக்கு விற்பனை செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. அவனிடத்திலிருந்து அதிகாரத்தை வாங்கிக்கிறாங்க. அவன்கிட்ட இருந்து பெயர் புகழ் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவன்கிட்ட போய் சிக்கிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குமா? நடக்குது. 2 விதமான சீக்ரெட் சொசைட்டி இருக்கிறாங்க. அதில் ஒரு சீக்ரெட் சொசைட்டி எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் என்ன செய்கிறாங்கங்கிறது தான் இந்த உலகத்துக்கு தெரியாது. உதாரணமாக மேசன், ஃப்ரீ மேசன்னு போன தடவை உங்களுக்கு நான் சொன்னேன். ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுடைய படமோ, அவங்களுடைய ஆர்கிடெக்சரோ, உடையோ, ஷூஸோ, நீங்கள் பயன்படுத்துகிற உங்கள் ஹேண்ட்பேக்கோ, எந்த பொருளாக இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல அந்த சாத்தானுக்குரிய ஒரு சிம்பலை அதில் வச்சுருப்பாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ஏதோ பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. ஏன்னா இந்த உலகம் யார் கையில் தான் இருக்குது? இந்த உலகத்தினுடைய அதிபதியினாகிய பிசாசுடைய கையில் இருக்குது. அப்போது பார்க்கும்பொழுது பில்டர்பர்க், பொஹமென் குரோவ், கவுன்சில் ஆன் ஃபாரின் ரிலேஷன்ஸ், ஸ்கல் அண்ட் போன்ஸ், இதெல்லாமே ஒரு சீக்ரெட் சொசைட்டி. இது இல்லாமல் இன்னொரு குரூப் 2 இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு யாருக்குமே தெரியாது. அதில் யார் மெம்பர்ஸ்ன்னு யாருக்கும் தெரியாது. இது ஒரு ரகசிய கூட்டமாகவே தான் நடந்துட்டுருக்கு. பட் ஏதோ ஒரு கண்ட்ரோல் என்ன பண்ணுது, சிலதெல்லாம் இயக்கி வச்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் போகும்போது என்ன சொன்னார், நீங்கள் வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க. நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்க, யூ ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு சபை யாரோட கண்ட்ரோல் இருக்குன்னா, பரிசுத்த ஆவியானவர் கண்ட்ரோலில் தான் கொடுக்கணும். சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் இன்னைக்கு லீடர். பட் பல சமயங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு சபையில் இடமே இல்லை. ஆதி திருச்சபை பரிசுத்த ஆவிக்குள்ளே தான் வளர்ந்தது. பரிசுத்த ஆவியானவர் தான் ஒவ்வொன்றையும் வெளிப்படுத்தினார். அப்போ பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கிலீஷில் ஒரு அழகான போம், பேரடைஸ் லாஸ்ட்ன்னு சொல்லி ஒரு இது போயம் படிச்சிருப்பீங்க. ஜான் மில்டன் அப்படின்னு எழுதின அந்த போயம், அந்த கவிதையர் எழுதின அந்த கவிஞர் இந்த பால் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வத்தை பற்றி எழுதியிருக்கிறார். அதை எழுதும்போது தான் அவர் சொன்னார், இது பழங்காலத்தில் இருந்த இந்த தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் யார் அப்படின்னு கேட்டால் அந்த போயம்லே மறைமுகமாக எழுதினாங்க, விழுந்து போன தேவதூதன், த ஃபாலன் ஏஞ்சல் அப்படிங்கிறது பாரடைஸ் லாஸ்ட்ங்கிற அந்த போயம்ல கூட ஒரு குறிப்பு இருக்கு. அதில் விழுந்து போன இந்த சாத்தானுக்கு இதை பின்பற்றுகிற இந்த பேகன் காட்ஸ் உருவங்களை கொடுத்தாங்க. அப்படி வந்தது தான் இந்த பாகால் மற்றும் இந்த மற்ற தெய்வங்கள். இதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னா, கானானிய தெய்வங்கள் அப்படின்னும் குறிப்பு எடுத்து எழுதப்பட்டிருக்கு. இந்த சன் காடை பற்றி, இந்த ரைவல் காடை பற்றி, அன்னைக்கு இஸ்ரவேல் தேவனுக்கு விரோதமாக இந்த தெய்வங்கள் தான் என்ன பண்ணுச்சு, அன்னைக்கு அந்த ஜனங்களுக்கு விரோதமாக வந்தது, வஞ்சித்ததுன்னு சொல்லலாம்.
அப்போ இன்னைக்கு இதை பற்றி இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு சாட்டனிக் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. சில நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பல பிராண்டில் என்ன பண்ணலாம் பார்க்க முடியும். இப்போ அந்த படத்தை, அந்த சிலையை நான் உங்களை நல்லா உன்னிப்பாக பார்க்க சொன்னேன். அதை பார்க்கும்பொழுது இந்த பென்டகிராம், ஹார்ன்டு ஃபிகர்ஸ், தி கோட் ஹெட், இந்த டார்க் ரிச்சுவல் ஸ்டைல்ஸ், டார்க்காக பிளாக் கிளாத்ஸ் போட்டுக்கிறது, இந்த காத்திக் டிப்போகிராஃபி, அதாவது நிறையா அவங்களுடைய உடம்புலையும் என்ன செஞ்சுக்குவாங்க அப்படின்னா நிறைய டேட்டூஸ் எல்லாம் கூட போட்டுக்குவாங்க. நிறைய டிமானிக் ரெஃபரன்சஸ் எல்லாம் என்ன இருக்கும், அதெல்லாம் இருக்கும். பட் பல சமயத்தில் அதை நம்ம இக்னோர் பண்ணுறோம். இந்த மாதிரி சிம்பிள்லாம் பார்த்தீங்களா? இஸ்ரேல் நாட்டினுடைய ஃப்ளாக் எடுத்தீங்கனாலும் அங்கே ஸ்டார் ஆஃப் டேவிட் நீங்கள் பார்க்கலாம். இந்த பிசாஸ் எப்படி அப்படின்னா, ஆண்டவர் கிரியேட் பண்ண எல்லாத்துக்குமே ஒரு டூப்ளிகேட் மாடல் நம்ம செய்கிறவன் தான் பிசாசு. எதெல்லாம் ஆண்டவர், இப்போ நம்ம ஏல் எல்லியோன், எலோஹே, இவன் சில பால், இப்படியெல்லாம் பெயர்லிருந்து எல்லாவற்றிலும் என்ன செய்கிறான் பிசாசானவன், தன்னை ஒரு டூப்ளிகேட்டர் அவன் கிரியேட் பண்ணுறத நம்மளால் பார்க்க முடியும். அதனால்தான் ஆண்டவர் சொல்லிகிட்டே இருந்தார், நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவன் என்ன செய்கிறான், யாரை விழுங்கலான்னு இன்னைக்கு வகை தேடி நிறைய பேர் விழுந்தாச்சு, நிறைய பேர் இன்னைக்கு விழுந்து போயாச்சு. இன்னைக்கு பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் கூட நம்ம பார்க்குறோம். இந்த பென்டகிராம், 5 pointed ஸ்டார், எர்த், ஏர், ஃபயர், வாட்டர், ஸ்பிரிட். அந்த காலத்தில் இதை வந்து ஒரு சாத்தானுக்கு நிகரான ஒரு சிம்பிளாக பயன்படுத்தலை. ஆதி நாட்களில் இதை ஒரு சிம்பலைஸ் பண்ணுறதுக்காக கொடுத்தது. பட் இன்னைக்கு ஒரு ஈவலாக என்ன பண்ணப்படுகிறது, இந்த சிம்பிள் பயன்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். ஒரு ட்ரிபிள் மூன், இந்த மாதிரி சிம்பிள், ட்ரீ ஆஃப் லைஃப், இதெல்லாம் பல சிம்பிள்ஸ் என்ன இருக்குது, இது எல்லாமே வந்து ஒரு பேகனிசமை குறிக்கக்கூடியதாக இருக்குது. சன்வீல், சர்பெண்ட், ரூன்ஸ், இப்படி பல விதமான ஏன்ஷியன்ட் ஆல்ஃபபெட்ஸ், இப்படி பல இடங்கள்லேருந்து இவர்கள் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். பெஃபோமெத், அப்போ பாருங்கள், இந்த டிஷர்ட்ஸில் எல்லாம் வந்து அவங்களுடைய படங்களை என்ன செய்வாங்களாம், அச்சிட்டு இதெல்லாம் வெளிப்படுத்துவாங்க. நம்ம வந்து என்ன செய்வோம், இதெல்லாம் ஒரு டிசைன், அப்படியெல்லாம் நம்ம சூப்பராக இருக்குது, இந்த டிசைன் வித்தியாசமே இருக்குது, பட் யூ வில் பி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை தெம். ஸோ இப்படி பாருங்கள், இந்த மாதிரி சிலதெல்லாம் உண்டு. ஹர்சி, பேகன் சிம்பலிசம். ஸோ இவங்களுடைய அந்த ஃபாண்ட்டாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்டாக இருக்கட்டும், இதெல்லாம் சாட்டனிக் காட்ஸ்லேருந்து இவங்கெல்லாம் ஃபாலோயர்ஸ் ஆஃப் சாட்டனிசம் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. பாருங்கள், பேலன்சியாகா, இதை பற்றி சமீபத்தில் பெரிய விதமான சர்ச்சையே வந்தது. பேலன்சியாகா அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸ் லக்ஸூரியஸ் பிராண்ட். இந்த பிராண்டை பற்றி சொல்லும்போது இந்த சைடு இருக்கிறாரு, இவரோட பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபல் பேலன்சியாகா. பால் இஸ் த, பாருங்க, பேலன்சியாகா, பால் இஸ் த கிங்னு அர்த்தம், பால் இஸ் த கிங் அப்படின்னு அர்த்தம். இது சர்ச்சையாக வெளியே வந்த பொழுது நிறைய பேர் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, இந்த ப்ராடக்டோட பேர் வந்து இந்த ஓனரோட பேர், அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் கிடையாதுன்னு. ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு பிறகுதான் மிகப்பெரிய ஒரு போராட்டம், கலவரமே நடந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராடக்டை அட்வர்டைஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு, மாடல்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சிறு பிள்ளைகளை அவங்க பயன்படுத்தினாங்க. அந்த சிறு பிள்ளைகளில் கொண்டு வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தா, அந்த பிள்ளைகளுக்கு கையில் கொடுத்துருந்த டெடி பேராக இருக்கட்டும், அவங்க கையில் கொடுத்துருந்த பேக்காக இருக்கட்டும், லெதர் பவுச்சஸாக இருக்கட்டும், அந்த ஷூஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு சாட்டனிசமை குறிக்கக்கூடியதாக இருந்தது. ஸோ அந்த ஸ்பிரிட்டை தங்களுடைய ப்ராடக்ட் வழியில் என்ன செய்கிறாங்க, வெளியே கொண்டு வர்றாங்க. ஸோ அப்போது திஸ் மென்ஷன்ஸ் பால், பேலன்சியாகோ வந்து பால் இஸ் த கிங்குன்னு தான் அர்த்தம். இது பால், அப்போவும் ஒரு சர்ச்சை வந்தது, இந்த பால் யாருங்கும் போது இது ஒரு பழைய கானானிய தெய்வமாகிய பாகாலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்தது. அப்போ அநேக பேரண்ட்ஸ் வந்து அதை வந்து நிறுத்த சொன்னாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சில சின்ன சின்ன குழந்தைங்கள அப்யூஸ் பண்ணுற மாதிரியான சித்தரிக்கப்பட்ட சில படங்கள்லாம் இதில் இருந்தது. பாருங்கள், இதெல்லாம் வந்து அன்னைக்கு மீடியாவில் வந்த ஒரு இதுதான். பாருங்கள், one photograph shows a child in a string vest holding a bondage gear. ஸோ அது கையில் பிடிச்சிருந்த அது ஒரு அந்த கயிறு, அந்த குழந்தைக்கு அது என்னென்னு தெரியல. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது அந்த ஹேண்ட்பேக்காக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அவங்க ஏன் இப்படி யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேஸே ஃபைல் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கும் பாப்
இண்டஸ்ட்ரி, மியூசிக்கல் இண்டஸ்ட்ரி எடுக்கும்போது அங்கேயும் பார்க்கக்கூடியது இப்படிப்பட்ட தெய்வங்களை அவர்கள் ஏன் வைக்கிறார்கள், ஏன் இந்த சாட்டனிக் இந்த கல்ட் கல்ச்சர் வந்திருக்கு, இன்றைக்கும் ஏன் இந்த மாதிரி சிலைகளை யூஸ் பண்ணுறாங்க. இப்படி பல படங்கள் பாருங்க. இதெல்லாம் வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கானானிய தெய்வத்தை ஒரு ஃபர்டிலிட்டி காடா, அதாவது ஒரு நிலத்துக்கு மட்டுமல்ல ஒரு பெண்ணும் ஒரு 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 ஃபர்டிலிட்டிக்காக போய் அணுகக்கூடிய ஒரு தெய்வமாக எதை பார்த்தாங்க, இந்த பாகால பார்த்தாங்க. இது கானானிய ஒரு தெய்வம். அப்போது இன்னைக்கு பைபிள்ல இருந்து தான் ரெஃபரன்ஸ் எடுக்க போகிறோம். பாருங்க, ரிக் ஓவன்ஸ் இதுவும் வந்து ஒரு பெரிய லக்ஸூரியஸ் ஃபேஷன் பிராண்டு தான். இஸ் கால்ட் த லார்ட் ஆஃப் டார்க்னஸ். பாருங்க, அவனோட வைஃப் அவனோட முகத்தை எப்படி தன்னுடைய இதில் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. ஸோ இதெல்லாமே பார்க்கும் பொழுது இது ஏதோ ஒரு பழைய காலத்தினுடைய பிசாசினுடைய தன்மைகளை வெளியே கொண்டு வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க எப்படியாவது தங்களுடைய சரீரத்தில் அதை வெளிப்படுத்துவாங்க. ஸோ இதெல்லாம் அவங்கள கொண்டு வந்த அந்த ஷூஸ் பாருங்க, இது அவங்களுடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய லோகோ. இதெல்லாம் பாருங்கள், நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த சிம்பிள், அந்த ஸ்டார் சிம்பிள். ஸோ இதெல்லாம் அவங்களுடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள். அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது த ட்ரெஸ்ஸிங் இன் அ காட்ஸ் வே. பட் ஸ்டில் நம்ம வேகமாய் போகலாம். ஒரு சில வசனங்களை பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்து முதல்ல நம்ம ஆரம்பிக்கலாம். அதற்கப்புறம் யார் இந்த பிசாசானவன், அதோடைய ஃபுல் ஸ்டோரி. வி மஸ்ட் நோ த டாக்ட்ரின் ஆஃப் Satan, டாக்ட்ரின் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், டாக்ட்ரின் ஆஃப் த சர்ச், டாக்ட்ரின் ஆஃப் சால்வேஷன். இது எல்லாமே ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கும் தெரிய வேண்டும். வெறும் புரட்டி புரட்டி பார்த்து உன்னை வாளாக்காம தலையாக்குவார், நீ கீழாகாம மேலாவ, நீ ஆசீர்வாதமாவே இருப்ப, நீ அப்படி என்ன செய்யறது, அப்படி எடுத்தா வேதத்துக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய இந்த ரெவலேஷனை மிஸ் பண்ணிடுவோம். உலகத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும், பைபிளோட பார்க்கணும், ஆண்டோர் நமக்கு என்ன சொல்லி தராருங்கிறத பார்க்கணும். இந்த கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் என்று வேதத்தில் நம்ம எழுதி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆமாவா இல்லையா? அன்னைக்கே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன சொல்லிட்டாங்க, அப்போவே இந்த கடைசி காலத்துக்குரிய சில காரியங்களை எழுதி வச்சிருப்பாங்கன்னு சொன்னால் இன்னைக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பாருங்க, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பெரியராயும் பணப்பெரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெலனை மறுதரிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இதில் எழுதின எல்லா குணமும் சாத்தானுடைய குணங்கள், மனிதன் மூலமாக வெளிப்படுகிறது. இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நமக்கு சாட்டனிக் ஃபோர்ஸ்னா என்னங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? இவர்களெல்லாம் விட்டு விலகு, யூ கீப் யோர் செல்ஃப் அவே. அப்போ சரி, இந்த பட்டியல்லாம் இங்கே இருக்கிறதுனால நம்ம சில காரியங்களை தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இப்படிப்பட்ட தெய்வங்களுக்கு அந்த நாட்களில் எப்படியெல்லாம் பலியிட்டாங்கங்கிறத வேகமாய் சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, லேவியராகமம் 18:21, நீ உன் சந்நிதியில் யாரையாகிலும் மோளேக்குக்கென்று தீக்கடக்கும்படி இடம் கொடாதே, உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே. இன்னைக்கு வரைக்கும் தீக்கடக்க பண்றாங்களா இல்லையா? ஆமா. 24வது வசனம் வாசிக்கலாம். இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். தேசமும் தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய தேசமும் தீட்டுப்பட்டு இருக்கிறது.
அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு முன்னாடி நான் துரத்தி விட்ட ஜாதிகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, மேல பெரிய நிறைய பாவத்தின் பட்டியலை நம்ம படிக்கிறோம். அதுல ஒரு முக்கியமான காரியத்தை என்ன படிக்கிறோம், 21வது வசனத்துல, உன் சந்ததியில உன் பிள்ளையை எடுத்து மோளேகுங்கிற அந்த தெய்வத்துக்கு, கானானிய தெய்வத்துக்கு நீ என்ன செய்யாத, தீ கடக்க பண்ணாத. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, பின்னும் நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரிலும் இஸ்ரவேலில் வாசம் பண்ணுகிற அந்நியரிலும் எவனாகிலும் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளேக்குக்கு கொடுத்தால். அப்படின்னா என்ன அர்த்தம், நரபலியாய் கொடுத்தாள். அப்ப ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இப்ப இந்த தெய்வங்கள்லாம் எதை விரும்பும், சைல்டு சாக்ரிஃபைஸை விரும்பக்கூடிய தெய்வங்கள்னு சொல்லி குழந்தைகளை கொண்டு போய் நரபலியா தூக்கி போட்டாங்க. அப்போ நீ கொடுத்தா அவன் கொலை செய்யப்பட வேண்டும், தேசத்தின் ஜனங்கள் அவன் மேல் கல்லெறிய வேண்டும். அதே போல 3வது வசனத்துல படிக்கும்போது, தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளேகுக்கு கொடுத்ததினாலே நான் அப்படிப்பட்டவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறேன் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். 4வது வசனம், அவன் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளேகுக்கு கொடுக்கும்போது தேசத்தின் ஜனங்கள் அவனை கொலை செய்யாதபடிக்கு கண் சாடையா இருந்தால், அவனை பனிஷ் பண்ணாம இருந்தா. 5வது வசனம், நான் அந்த மனிதனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் விரோதமாக எதிர்த்து நின்று அவனையும் அவன் பிறகே மோளேக்கை விபச்சாரமாய் பின்பற்றின யாவரையும் தங்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். எந்த அளவுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட இந்த தெய்வங்களுக்கு விரோதமாக தேவன் கடுமையான காரியங்களை கற்றுக் கொடுத்தாருன்னு பாருங்க. ஆனா அதே சமயத்துல இப்ப ஒரு முக்கியமான ஒரு ராஜாவை பற்றி நம்ம படிக்க போறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ராஜா, அவன் மிக மிக ஞானமுள்ள ராஜா. அவன் யார்? சாலமோன். சாலமோன் காலத்திலே அப்படிப்பட்ட பிரபலமாய் இருந்த ராஜாவினுடைய வீழ்ச்சியை பார்க்கலாம். எப்படி இந்த ராஜா விழுந்து போனான் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த ராஜாவினுடைய காலத்துல எல்லாருமே மார்தட்டி சொல்வது என்ன அப்படின்னா, ஒரு சமாதானத்தின் காலத்தை அனுபவித்தது இந்த சாலமோனுடைய நாட்கள்ல தான். ஜனங்களும் சந்தோஷமா இருந்தாங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்லும் பொழுது 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோகுக்கும் மேடையை கட்டினான். மோலோகுக்கு எப்படி ஆண்டவர் லேவியராகமத்திலே சொல்லிட்டாரு, நீ பிள்ளைய தீக்கடக்க பண்ணினாலோ, நீ பலி எடுக்க கொடுத்தாலோ, அதை அப்படி செய்யறவனை நீ கண்டிக்காம இருந்தாலும் அவன் வீட்டுக்கு விரோதமா, அவனுடைய ஜனத்துக்கு விரோதமா, தேசத்துக்கு விரோதமா நான் வருவேன்னு சொல்லிட்டார். ஆனா இந்த சாலமோனை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தார் இல்லையா? தாவீதின் சந்ததியில ராஜாவா அபிஷேகம், தாவீதுக்கு பிறகு சமஸ்த இஸ்ரவேலைக்கும் ராஜாவா இருந்தவன் சாலமோன். சாலமோனோட காலத்துல பெரிய யுத்தங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப அவங்க சந்தோஷமா இருந்த காலங்கள். தாவீது பத்செபாளுக்கு பிறந்த ஒரு பிள்ளை தான் இந்த சாலமோன். 990 BC, இன்னையிலிருந்து அப்போ எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு பாருங்க. 990 BC கிங்டம். அவன் இது பார்த்த 970 BCலேருந்து 931 BC, கிட்டத்தட்ட 40 வருஷம் அவன் ராஜாவாக இருந்தான். 931 BCயில் சாலமோன் விழுந்து போனான். ஆனால் பாருங்க, இவன் விழுந்து போனதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? எகிப்து ராஜாக்களாகிய பார்வோனோடு சம்பந்தம் கலந்தான். அவர்கள் வீட்டு பெண்களை இவன் தனக்கு மனைவியாக எடுத்து கொண்டான். 700 மனைவிகள் இருந்தாங்க, 300 மறுமனையாட்டிகள் இருந்தாங்க. இப்படி அந்த நாட்கள்ல பல ராஜாக்கள் தங்களுடைய எல்லைகளில் எங்கேயும் யுத்தம் வராமல் இருக்கிறதுக்காக, வியாபாரம் நல்லா நடக்கிறதுக்காக, வழிபோக்குக்காக, சில செல்வத்தை பெருகிறதுக்காக என்ன செஞ்சாங்க, அடுத்த தேசத்தினுடைய மக்களோடு சம்பந்தம் கலந்தாங்க. அதை சாலமோன் செய்யலாமா? ஆனா ஆண்டவர் எவ்வளவு துக்கத்தோட பேசுறாரு பாருங்க. 9வது வசனத்துல சொல்றாரு, ஆகையால் ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான். 2 தடவை ஆண்டவர் சான்ஸ் கொடுக்கிறார் மனம் திரும்புறதுக்கு. அதுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா அதிகாரங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் மீது அவன் ஆசை வைத்தான், அவர்களோடு கூட ஐக்கியமாய் இருந்தான். அந்த பெண்கள் என்ன செஞ்சாங்க, இருதயத்தை வழுவி போக செய்தார்கள். அப்ப பாருங்க 5வது வசனத்தை வாசிங்க. 5வது வசனம், சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும். அப்ப அஸ்தரோத்துங்கிறது ஒரு பெண் தெய்வம். அஸ்தரோத்தையும்
அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் இப்ப பின்பற்றினான். இதெல்லாம் ஒரு அந்த அந்த அந்நியர்களுடைய தெய்வங்கள் அதெல்லாம் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் பூரணமாய் பின்பற்றவே இல்லை. 7வது வசனத்தை வாசிக்கும் போது அவைகளுக்கெல்லாம் என்ன கட்டினானா? மேடைகளை கட்டினான், பலிபீடங்களை கட்டினான். கடைசியில இவனே போய் வணங்கிட்டான், இவனே போய் அங்க விழுந்துட்டான். அப்போ இப்படிப்பட்ட தெய்வங்கள்லாம் எதை வந்து பலியா வாங்கிக்கும், ரிசீவ் பண்ணும்? தே ரிசீவ் சைல்டு சாக்ரிஃபைஸ். அருவருப்புகள், விபச்சாரத்தின் ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு காலகட்டங்கள். இதுல போய் சாலமோன் சிக்கிட்டான். ஆனா எப்படி ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது அந்த தேசம் எப்படி இருந்துதான் பாருங்க. 1 ராஜாக்கள் பாருங்க, இந்த 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 8வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது இந்த சாலமோன் தேவனுக்காக தேவ ஆலயத்தையே கட்டினவன். தாவீது ரொம்ப ஆசைப்பட்டாரு தேவாலயத்தை கட்ட. ஆனா தாவீதுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. ஆனா யாருக்கு கிடைச்சிருந்தது? சாலமோனுக்கு கிடைச்சிருந்தது. அப்படி ஆண்டவருக்கு தேவாலயத்தை கட்டி அந்த பிரதிஷ்டையில கர்த்தர் அவனுக்காக அந்த ஷக்கீனா மகிமையை இறக்கினார் இல்லையா? அப்படி ஒரு மகிமை இறங்கினது. ஒரு தடவை சாலமோன் தன்னுடைய நண்பனாகிய ஈராமினுடைய அந்த அவனிடத்துல கூறிய ஒரு வார்த்தையை நம்ம கேட்கலாம். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 5வது அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. எப்படி இருந்த ராஜ்யம் பார்த்தீங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? சமாதானம். அந்த சமாதானத்தை எப்படி சாலமோன் இழந்தான்? அப்ப சொல்றான், என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? எல்லையெங்கிலும் இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். எனக்கு விரோதி கிடையாது, எனக்கு என் மேல யுத்தம் தொடுக்க எல்லாம் கிடையாது. ஏன்னா கர்த்தர் என்ன நல்லபடியா என்ன வச்சிருக்கிறாருன்னு சாட்சி சொன்னவன், ஆண்டவருக்காக மகிமையா சாட்சியா நின்றவன். ஆனா எப்போ அந்நிய நுகத்துல பிணைக்கப்பட்டானோ, எப்பவுமே we have to be very careful in marriage. இப்போ பாருங்க, பொண்ணு கிடைக்கல மாப்பிள்ளை கிடைக்கலன்னு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? அந்நிய நுகத்தில் போய் நம்ம சேரவே கூடாது, சேரவே கூடாது. அப்போ இந்த இடத்துல எகிப்துன்னு சொன்னாலே உலகம், உலகத்தின் பாவம், உலகத்தின் அடிமைத்தனம், அதில் போய் சிக்கிக்குவோம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோட தான் சேரணும். அதற்காக காத்துருங்க, ஆண்டவர் உங்களுக்கு அழகாக கொண்டு வருவார். சரி, இதனால என்ன பனிஷ்மெண்ட் வந்ததுன்னு தெரியுமா? சாலமோனோட காலத்துல வாசிங்க, 3 பேர் எழும்புனாங்க. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 14வது வசனம். 11, 14. கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். இந்த 5ஆம் அதிகாரத்துல என்ன சொன்னா? இப்பதான் எனக்கு யார் இல்லைன்னு சொல்லியிருந்தான், எனக்கு விரோதியே இல்லைன்னு அவன் வாயிலேயே சொன்னான். ஆனால் 14வது வசனம், என்னைக்கு அந்நிய தெய்வங்களை தேடி போனானோ ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். அடுத்து இந்த வாரம் எனக்கு இந்த மேப்பில் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். அடுத்த வாரம் இதோடைய மேப்பில் பார்க்கலாம். இவன் ஏதோமில் இருந்த ராஜகுலமானவன். விரோதி எழும்பிட்டானா? அடுத்த வசனம் வாசிங்க, அதே அதிகாரத்தில் 23வது வசனம். 23. எலியாதாவின் குமாரனாகிய ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை தேவன் எழுப்பினார். அவனே வந்தானா? தேவன் எழுப்பினாரா? தேவன் எழுப்பினார். அப்போ ஒரு தேசமோ ஒரு வீடோ ஆண்டவரை விட்டு விக்கிரகத்துக்கு நேரா இருந்தா ஏன் வருது? கர்த்தர் அனுமதித்தார். அப்ப பாருங்க, வேறொரு விரோதியை தேவன் எழுப்பினார். அடுத்தது அதே 1 ராஜாக்கள் 11:26வது வசனம் வாசிங்க. சேரேதா ஊரிலுள்ள எப்ராயிம் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரன் யெரொபெயாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தான். உள்ளேயே கர்த்தர் அடுத்த விரோதியை எழுப்பிட்டார். சாலமோன் ராஜாவுக்கு ஊழியக்காரனா இருந்தவனே என்னவா மாறிட்டான்? எனிமியா மாறிட்டான். அப்போ பகையா இருக்கட்டும் நண்பனா இருக்கட்டும், அதை கொடுக்கறது ஆண்டவர் தான் இல்லையா? ஆண்டவர் விட்டு தூரம் போனோம்னா விரோதத்தை சந்திக்கணும். ஆண்டவர் விட்டு தூரம் போனா அப்போ பாருங்க, ஒரே அதிகாரத்தில் நான் அந்த மேப்பை பார்த்தா அந்த மேப்பில் அவன் அங்கேயும் இங்கேயும் நகர முடியாதபடி எதிரிகள் லாக் பண்ணிட்டாங்க. ஏதோ இங்கே கீழே இருக்குது,
இந்த சைடு அடுத்த தேசம் இருக்குது. அப்படி சரௌண்டிங்காக என்ன பண்ணிட்டாங்க, சாலமோனுக்கு அப்புறம் ராஜ்யமும் 2 துண்டாக போயிடுச்சு. ரெகோபயாம் எரோபயாமுடைய தலைமையில் போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், எரோபயாம் எத்தனை கோத்திரத்தை கூட்டிகிட்டு போயிட்டான்? 10 கோத்திரத்தை கூட்டிகிட்டு போயிட்டான். ரெகோபயாமுக்கு 2 கோத்திரம் தான். சின்ன ராஜ்யம், யூதேயா ராஜ்யம் சின்ன ராஜ்யமாக போயிடுச்சு. எப்படி பாருங்க, எவ்வளோ அழகாய் நடத்த வேண்டிய ஒரு தேவ தரிசனத்தை பெற்று அளவில்லாத ஞானத்தை பெற்று இருந்த. அதனால தான் சாலமோன் பிரசங்கி புஸ்தகத்தை எழுதும்போது அவர் எழுதுறாரு கடைசியா பாருங்க, எல்லாம் மாயை மாயை என்று எல்லாம் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறதுன்னு சொல்லி எழுதி முடிச்சிட்டார். அதனால்தான் அவர் கடைசியாக எழுதும்போது பிரசங்கியில் ஒரு அழகான வார்த்தை எழுதுவார், தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனையை கைக்குள் பாதிக்கப்பட்டதுனால எழுதுறார். அந்த வசனத்தை எடுத்திருந்தீங்கன்னா வாசிங்க, கடைசி அதிகாரத்தில் இருக்கும். பிரசங்கியின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் எழுதியிருப்பார் பாருங்க. 13வது வசனம் வாசிங்க, 12-13. என் மகனே, இவைகளினாலே இல்ல, பிரசங்கி 12-13. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அடுத்தது, ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். நீ தாவீதுக்கு பிள்ளையா இருந்தா என்ன, எந்த ஊர் பிள்ளையா இருந்தா என்ன, கர்த்தர் ரகசிய பாவமா இருந்தா என்ன, வெளியரங்க பாவமா இருந்தான்னு எல்லாத்தையும் எங்க கொண்டு வருவாராம்? நியாயத்திலே கர்த்தர் கொண்டு வருவார். ஸோ கடைசியாக சாலமோன் விட்டு போன ஒரே ஒரு செய்தி என்ன? தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையை கைக்கொள். இன்னைக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இருக்கிறதா? Do we have the fear of the Lord? இல்லையா? அப்போ பாருங்க, நமக்கு இன்னைக்கு நான் சொன்னேன், the greatest gift நம்ம கிட்ட இருக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்போ இன்னைக்கு ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்றோமா? தெரியல. அவங்க எல்லாரும் நிதானிச்சு பார்க்க வேண்டியது ஒன்று, எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஸோ சாலமோன் வாழ்க்கை ஒரு எச்சரிப்பின் சத்தத்தோடு முடிவடைகிறது, ஒரு செய்தியோடு முடிவடைகிறது. மற்றது எல்லாம் மாயை. ஆண்டவருக்கு பயந்திருப்பா, அது ஒன்று தான் முக்கியம் அப்படின்னு சர்வத்தையும் அவருடைய ஞானத்தை கேட்கறதுக்கு பூமியின் கடையாந்தரங்கள்லேருந்து சேபா நாட்டு ராஜஸ்திரி வந்தா. அவ வந்து புகழ்ந்துட்டு போனான். அங்கே இருந்த ஆர்கிடெக்சர்லாம் பார்த்து அசந்து போயிட்டா, என்ன ஒரு ஞானமான் அப்படின்னு. ஆனால் கடைசியில் கர்த்தர் விரோதிகளை எழுப்ப ஆரம்பித்தார், சமாதானத்தை இழந்து போனான். கடைசியாக சொல்கிறான், எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. ஆமேன். வேகமாய் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 ராஜாக்கள் 23:10வது வசனம். ஒருவனும் மோலேக்குக்கென்று தன் குமாரனை ஆகிலும் தன் குமாரத்தியை ஆகிலும் தீக்கடக்க பண்ணாதபடிக்கு இன்னும் புத்திரரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற யோசியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜாவினுடைய காலகட்டங்களில் நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த இடத்துலையும் அப்போ மோலேகுக்குன்னு என்ன செய்யக்கூடாது? பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணக்கூடாது. பாருங்க, எரேமியாவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 35வது வசனம். எரேமியா 32:35. அவர்கள் மோலேக்குக்கென்று தங்கள் குமாரரையும் தங்கள் குமார்த்திகளையும் தீக்கடக்க பண்ணும்படி இன்னுமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கில் இருக்கிற பாகாலின் மேடைகளை கட்டினார்கள். பாருங்க, பாகாலுக்கு மேடைகளை கட்டி தெய்வங்களுக்கு என்ன செஞ்சாங்க? குமாரத்திகளை. அப்படி இஸ்ரவேல் ராஜாக்கள் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக அவருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள், பாவம் செய்தார்கள். நல்ல ராஜான்னு கைவிட்டு எண்ணிரலாம். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஆகாஸ், இவனுடைய ஆரம்பம் என்னமோ சூப்பரான ஆரம்பம் தான். இந்த ஆகாஸ் ராஜாவை பற்றி உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கலாம். 2 நாளாகமம் 28:2-3. இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிகளில் நடந்து பாகால்களுக்கு வார்ப்பு விக்கிரகங்களை செய்தான். அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தூபம் காட்டி கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே தன் குமாரரை அக்கினியிலே தகித்து போட்டு
மேடைகளிலும் மலைகளிலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். பாருங்க, சைல்டு சாக்ரிஃபைஸ் நடந்திருக்கு. கர்த்தர் அருவருத்த தெய்வங்களை பின்பற்றி இருக்கிறாங்க. எப்படி ஆண்டவர் இந்த தேசத்தை பல தடவை வாய்ப்பு கொடுத்தும் ஆனா என்ன செய்யல? இப்படி தேவனுக்கு விரோதமாக இந்த ஆகாஸ் ஒரு நல்ல ராஜாவாக தான் இருந்தான் ஆரம்ப நாட்கள்ல. ஆனா கடைசியில அவன் பாருங்க வியாதியிலே மரித்து போனான். அப்போஸ்தலருக்கு எழுதிய நிருபம் 7ஆம் அதிகாரம் 41வது வசனம். இப்ப புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், ஸ்தேவான் தன்னுடைய ஒரு உரத்த சத்தமாய் பேசின பொழுது அவர் பாருங்க இந்த இடத்துல அந்த காரியத்தை கண்டித்து சொல்றாரு. பாருங்க, புதிய ஏற்பாட்டின் காலத்திலையும் வாசிக்கலாமா? அந்நாட்களில் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்டு தங்கள் கையின் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள். முற்பிதாக்களுடைய காரியத்தை சொல்லிட்டு வர்றாரு ஸ்தேவான். இப்படியெல்லாம் எங்களுக்கு இருந்த முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க? கண்ணுக்குட்டியை செஞ்சாங்க, அதுக்கு பலியிட்டாங்க, அதோடைய அவங்களுடைய கையின் கிரியையில களி கூர்ந்தாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்தாராம் பாருங்க 42. அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகினார், வானசேனைக்கு ஆராதனை செய்ய. அப்ப வானசேனைன்னு ஒரு சேனை உண்டு இல்லையா? வானசேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்பு கொடுத்தார். அதை குறித்து இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்தில் இருந்த 40 வருஷம் வரையில் காணிக்கைகளையும் பலிகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ என்று பணிந்து கொள்ளும்படி நீங்கள் உண்டாக்கின சொரூபங்களாகிய மோளேகினுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவனாகிய ரெம்பான் என்னும் நட்சத்திர சொரூபத்தை. இப்ப பாத்தீங்களா, இங்க நம்ம நட்சத்திரங்கிற படத்தை பாத்தீங்களா? இந்த சாட்டானிக் சிம்பிள்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 5 கார்னர் அந்த ஒரு அதோடைய சிம்பிள், நான் நிறைய சிம்பிள்ஸ் எடுத்து வச்சேன். நான் டைம் இருந்தால் இன்னைக்கு பார்க்குறோம், இல்லை நான் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். இங்கே பாருங்க, அதை இங்கே மென்ஷன் பண்ணுறதை பார்க்குறோம். ஸ்தேவான் ரொம்ப அழகாக மென்ஷன் பண்ணுறார், மோளேகினுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவனாகிய ரெம்பான். அப்போ நான் இந்த ரெம்பான் பற்றி எடுத்து ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன். ரெம்பான் என்னும் நட்சத்திர சொரூபம். அப்போ அதுக்கு சொரூபமே என்னதான்? நட்சத்திரம். அப்ப இன்னைக்கும் சாத்தானை வழிபடக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட லோகோவை என்ன செய்யறாங்க? பயன்படுத்துறாங்க. நீங்க கேர்ஃபுல்லா வாங்கணும், உங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கணும். இதற்கு பின்பு நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி தெரியாது, நம்மளால எல்லா டேட்டா நமக்கு தெரியுமா? தெரியாது. எது சாட்டானிக் இன்ஃப்ளூயன்ஸ்ல வெளிவந்திருக்கக்கூடிய ப்ராடக்ட்னு தெரியுமா? தெரியாது. பட் நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை காட்டுறாரு, அவ்வளவுதான். இப்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். சுமந்தி என்னும் நட்சத்திர சொரூபத்தையும் சுமந்தீர்களே, ஆகையால் உங்களை பாபிலோனுக்கு அப்புறத்திலே குடிபோக பண்ணுவேன் என்றும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அப்ப என்ன பண்ணாங்க? கழுத்திலேயே மாட்டிக்கிட்டாங்க நட்சத்திரத்தை, அந்த லோகவை. இப்ப நம்ம பார்த்தோமே அது கொஞ்சம் முன்னாடி, அதுல பெரிய பெரிய ரவுண்டா அந்த நட்சத்திரங்களை இப்ப என்ன செஞ்சாங்க? அதுவே போட்டுக்கிட்டாங்க. அந்த சொரூபத்தையே நீங்க என்ன செஞ்சீங்க? சுமந்தீங்க. அதனால் ஆண்டவர் என்ன செய்றார்? அவர்களை விட்டு விலகி வான சேனைக்கு ஆராதனை செய்வதற்கு ஒப்பு கொடுத்து தேசத்தை அவர்கள் கைகளிலிருந்து பறித்து கொண்டார். பாபிலோனுக்கு அடிமைகளாக தேவன் ஆண்டவர் செய்தது நியாயமா? நியாயம் இல்லையா? கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறதே பாருங்க, நெகேமியாவின் புஸ்தகம். இன்னும் 2 வசனத்தை மட்டும் வாசிச்சு நம்ம முடிக்கலாம். அடுத்த வாரம் யார் இந்த சாத்தான்கிற அந்த டாக்டரினுடைய ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம லேர்ன் பண்ண போறோம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 18-19. அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை தங்களுக்கு உண்டாக்கி, இது உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன் தெய்வம் என்று சொல்லி கோபமூட்டத்தக்க பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும் நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. அப்ப பாருங்க, கன்றுக்குட்டி தான் எங்களை என்ன செஞ்சதுன்னு சொன்னாங்க, வெளியே கொண்டு. அப்போ இந்த தெய்வங்களை எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஈர்த்து கொண்டது. இவர்களும் அந்த தெய்வங்களுக்கு அடிமைகளானார்கள். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 42:17. சித்திர வேலையான விக்கிரகங்களை நம்பி வார்ப்பிக்கப்பட்ட சொரூபங்களை நோக்கி நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பின்னடைந்து மிகவும்
சிலைகளுக்கு முன்பாக ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கறதில்ல போல, இதுங்க தான் உண்மையான தெய்வம். எப்படி ஆண்டவர் இந்த ஜனங்களை நியாயம் விசாரித்தாரோ அப்படி கர்த்தர் நாட்களை நியமித்திருக்கிறார். நித்திய அக்கினிக்குள்ளாக ஆண்டவர் தள்ளத்தான் போகிறார். பிசாசுக்காக வச்சதில் கொண்டு போய் மனுஷன் விழக்கூடாது. மனுஷனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இந்த பூமியில் இருக்கும் பொழுது மனம் திரும்பணும். அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. பலர் பாருங்க, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலுங்கிற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிறிஸ்தவங்க, மற்ற நாளெல்லாம் கிறிஸ்துவை அறியாதவர்கள் போல. அப்படி இருக்கக்கூடாது. நம்மளை ஒரு நாள் சந்திப்பதற்காக அவர் வருகிறார். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். சபைக்கு தான் தெரியணும் சத்ரு யாருன்னு தெரியணும். இப்போ தான் நம்மளுடைய இந்தியாவோட பட்ஜெட்டை வெளியிட்டாங்க. அதிகமான பட்ஜெட் எதுக்கு அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க? டிஃபென்ஸுக்கு தான் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போவும் நிறைய இஸ்ரேலிருந்து கூட ஆயுதங்களை எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்க்கு வாங்குறாங்க. ஏன் வாங்குறாங்க? இந்தியா தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக. சத்ருக்கள் வந்து நம்மை மேற்கொள்ளாதபடி யுத்தத்துக்கு வரும்போது எதிர்த்து போராடுறதுக்கு. அப்புறம் தேசமே இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அப்போ இன்னைக்கு எபேசியர் 6 நம்ம வாசிக்கிறது போல இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும். ஜெபத்தில் ஆயத்தமாக இருக்கணும். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கணும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். ஜெபிக்க வேண்டிய நாம் இன்னைக்கு தூங்கி கொண்டு இருக்கிறோம், உல்லாசமாக இருக்கிறோம். கரெக்டுங்களா? ஆமாம். இன்னைக்கு ஆண்டவர் அந்த வைராக்கியமாக தேடக்கூடியவர்கள் இல்லை. அது வரணும். ஏன்னா எல்லாரும் இப்போ என்ன ஆயிடுச்சு? ஹைப்பர் கிரேஸ். எல்லாம் கிருபையின் காலம் அப்படிங்கிறனால குடிக்கிறதும் வெறிக்கிறதும் தைரியமாய் பாவம் செய்வதும் இன்னும் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வரலன்னு துணிகரமாக இருக்கிறதும் கொஞ்ச காலம்தான். எப்படி? கொஞ்ச காலம்தான். சீக்கிரத்தில் தேவன் வெளிப்படுவார். சரி, தொடர்ந்து இந்த ப்ரெசன்டேஷனுக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். அடுத்த வாரம் நம்ம இந்த லூசிஃபர் யார், இந்த சாத்தானுடைய டாக்டரின் என்ன, எதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், எப்படி நம்ம போராடணும், எப்படி சபை ஆயத்தமாகணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்க, ரேசா பெஹலவி யாருன்னு தெரியுதா? இவர் தான் ஷா ஆட்சி காலத்தில் இருந்த கடைசி மன்னர் ஈரானில். இவரை தான் இவங்களுடைய குடும்பத்தை தான் வெளியே துரத்திட்டு 47 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கமேனியனுடைய ஆட்சி உள்ளே வந்தது. இப்போ ரேசா பஹலவி சொல்கிறாரு, இந்த நேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஒன்று பாருங்க, பைபிளுடைய பிப்ளிக்கல் ரிலேஷன்ஷிப் அதில் ரொம்ப அழகாக பேசுவார். இந்த வால்யூம் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? அதில் அழகாக கோரேஸ் மன்னனை பற்றியெல்லாம் அவர் சொல்லுவார். That is an important relationship to build. Well, first I would say that I think there are only two nations on this planet that can claim they have a biblical relationship with one another. One is Israel, one is Iran. And it goes back to the time of Cyrus the Great. Cyrus the Great, who liberated the Jewish slaves in Babylon and helped them rebuild their temple in Jerusalem. And when Iranians go and gather at Pasargad around Cyrus the Great's tomb years ago, of all walks of life, of different ethnicities, different religions that celebrate Cyrus the Great, because he represents every values that Iranians cherish and believe in, and say that we are not a nation at war with our neighbors. We can be trusted partners in the region, working with the Arab countries, working with Israel, as opposed to a regime that is acting the way it did. That's the difference. So நம்ம ஜெபிக்கலாம், ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றம் வரட்டும். அவர் சொல்கிறார் பாருங்க, எதை கோடிட்டு காமிக்கிறாரு? கோரேஸ் மன்னன் தான் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி தேவாலயம் கட்டுறதுக்கான பர்மிஷனை கொடுத்தாரு. அதனால் பைபிளில் எழுதப்பட்ட ரெஃபரன்ஸ்க்கு ஒன்று இஸ்ரேல், ஒன்று ஈரான் ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு நாடுகள். எத்தனை நாட்களுக்கு அப்புறம் இந்த பழைய பேரெல்லாம் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்தில் இருக்கிறவங்க பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். யாராவது ஒருத்தர் பைபிளை பொய்ன்னு சொல்ல முடியுமா? பைபிளில் இருக்கிற கேரக்டரை பொய்ன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு மீடியாவில் பேசுகிறாங்க பாருங்கள், கோரேஸ் மன்னர்களை பற்றி, இந்த தெய்வங்களை பற்றி. ஆச்சரியமாக இருக்குல்ல? இத்தனை வருஷங்களாக இப்படிப்பட்ட செய்திகள்லாம் நம்ம கேட்டதே கிடையாது. ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் 3000 years we are listening to all the stories here. அப்போ இங்கே பாருங்கள், அதே போல் இது வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஏற்கனவே இவங்க ஒழுங்காக ஒர்க் பண்ணுறதில்லன்னு சொல்கிறாங்க. இதில் திரும்ப ஈரானை சேர்ந்தவங்களுக்கே திரும்ப முக்கியமான சில பதவிகளை அவங்க கொடுத்துருக்குறாங்க, வைஸ் சேரை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஈரான் டெலிவிஷன் கொடுமையை பாருங்கள். இதில் சில படங்களை வெளியிட்டிருக்காங்க. இது என்னன்னா, ஈரானுடைய டார்கெட் பேங்காம், யார் யாரெல்லாம் கொலை செய்யணும்னு போட்டிருக்காங்க.
மொசாடு தலைவர், பெஞ்சமின் நெத்தன்யாகு டிஃபென்ஸ் தலைவர், அப்படி முக்கியமான தேசத்தினுடைய தலைவர்களுடைய பேரெல்லாம் போட்டு அங்கங்கே பேனர் ஆக்கியிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவரோட கரம் தான் இவங்கள பாதுகாத்துட்டு வருது. அந்த தேசத்தோட சமாதானத்திற்காக ஜெபிங்க. ஏன்னா என்னுடைய உள்ளத்தில் நான் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு சொன்னார், இவர்களுடைய ஜீவனுக்காக நீ ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதை தான் நான் நினச்சிக்கிட்டேன். பாருங்கள், ஈரான் டெலிவிஷனில் இந்த ஈரானுடைய டார்கெட் பேங்க் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க பேரை போட்டிருக்காங்க. இப்போ ஈரான் நாட்டுக்குள்ளேயே பயங்கரமான குழப்பம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய டிக்டேட்டர் யார், சர்வாதிகாரி அயத்தோலா அலி கமேனி சாகட்டும், பேலவியோடைய ஆட்சி மறுபடியும் திரும்பும் அப்படிங்கிறத. ஸோ இந்த மாதிரி இந்த ஆன்டி ரெஜிம் ஈரானியன் ப்ரொட்டஸ்டர்ஸ் பாருங்கள், எல்லா இடங்களையும் பல இடங்களில் அமெரிக்கா தேசத்தில் இத்தனை பேர் எழுப்பி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, யூரோப் அமெரிக்கா இங்கெல்லாம் தான் ஒரு காலத்தில் கிறிஸ்தவ நாடு அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு அதுதான் முதல்ல இடத்துல இருந்தது. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவ நாடு அப்படின்னு சொல்லி முதல் இடத்தை பட்டியலில் பிடிச்சிருக்கிறது சவுத் ஆஃப்ரிக்கா. ஆப்பிரிக்கா தேசத்தில் மிகப்பெரிய எழுப்புதல், நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட முடிஞ்சது. ஸோ இது பாருங்கள், ஒரு பெரிய ஒரு 47th ஆனிவர்சரி நம்ம கூட பார்த்தோம்ல, எப்படி அவங்க ஒரு சிலை எல்லாத்தையும் அவங்க எரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு 47th ஆனிவர்சரியை எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதில் ஏகப்பட்ட கெஸ்ட் எல்லாம் அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அயத்தோலா கண்டிப்பாக போகணும். பீப்புள் ஆஃப் ஈரானுக்கு அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அமெரிக்காவும் அதை உறுதி செய்திருக்கு. அதாவது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய கடற்படை எல்லாத்தையும் கொண்டு வந்து அமெரிக்கா நிறுத்தி இருக்கு. அதுக்காக தொடர்ந்து ஜோமனுங்க. எங்கேயோ நடக்குது அப்படின்னா இப்போ நம்மளுடைய விலைவாசியெல்லாம் அதிகமாக என்ன ஆயிரும், ஏறிடும். எங்கெங்கேயோ மறுபடியும் மரணங்கள் தான் சம்பவிக்கும். ஈரானுடைய பிரபகண்டா பாருங்க, அது என்ன வீடியோ விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அமெரிக்காவுடைய தளங்கள், யோர்தானில் இருக்கக்கூடிய தளங்கள் எல்லாத்தையும் நாங்கள் அழிப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, எப்போ பாரு இதுக்கு இதே தான் வேலை, ஒன்றும் செய்யாது. ஆனால் த்ரெட்டன் பண்ணி ஒரு வீடியோவை விட்டுக்கிட்டே இருக்கும். அதுதான் ஈரான் செஞ்சுக்கிட்டே இருக்கு. கடைசியில் ஈரான் அடி வாங்கிட்டே இருக்கு. ஸோ அமெரிக்காவுக்கு சொந்தமான பேஸ் எல்லாம் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்றாங்க. சரி, இதெல்லாம் அவங்க நடத்தும் போது பார்த்துக்கலாம். தாக்குதலை பாருங்க, எர்டோகன் அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. துருக்கி நாட்டினுடைய தலைவர். ஸோ இஸ்ரேலில் நாங்கள் எல்லாத்தோடைய கை கோர்த்து, நான் அடுத்த வாரம் உங்களுக்கு இந்த பழைய தேசங்களுடைய பழைய பெயரும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் நேம்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி இவர் ஒரு பக்கம் பயமுறுத்திட்டு இருக்கிறார், இஸ்ரேல் நாட்டை நான் என்ன செய்ய போகிறேன், சுற்றி இருக்கிற எல்லா இடங்களை கைப்பற்றினாலும் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் என்ன செய்ய முடியாது, இந்த தேசத்தை தொடவே முடியாது. ஸோ நெத்தன்யாஹு அவர்கள் மீது வழக்கு இருக்குங்கிறது தெரியும். அதுக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்கணும்னு ரொம்ப நாளாக ட்ரம்ப் அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் மன்னிப்பு மறுக்கப்பட்டிருக்குன்னு ஒரு செய்தி வெளியே வந்திருக்கு. ஈரான் சம்மதிக்கலைன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு பேட் டேஸ் அஹெட், யுத்தத்தை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ ட்ரம்ப்புடைய மிலிட்ரி ஆப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, 1/3 ஆஃப் தி US நேவி அது எல்லாமே கொண்டு வந்து சுற்றி நிற்க வச்சிருக்கிறாங்க. ஸோ எப்பொழுது வேண்டுமானாலும் யுத்தம் தொடரலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ பல ஆப்ஷன்ஸ் அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஃபீமேல் இஸ்ரேலி ஹாஸ்டேஜ் பிணை கைதி விடுதலையாக்கப்பட்டவங்க வந்து சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 482 நாட்கள் காசாவில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் அவங்களுக்கு பயங்கரமாக அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்க, பாலியல் ரீதியான தொந்தரவை கொடுத்துருக்குறாங்க, அவங்க ரிப்ஸை உடைச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெத்தனியாஹூ கண்டக்ட் பண்ண ஒரு கான்ஃபரன்ஸ் ஜெருசலேமில் ஈரானை குறித்து காசாவை குறித்தெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் அங்கே டனல்ஸ் அதிகமாக இருக்குது, இன்னும் ஏராளமான வெப்பன்ஸ் இருக்குது, நாங்கள் முழுமையாக கைப்பற்றணும். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய தலைவர் சொல்லியிருக்கிறாங்க, அது முழுமையாக வரும் வரைக்கும் இந்த யுத்தம் தொடரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இஸ்ரேல் நாடும் ஒரு ஒப்பந்தம் செய்கிறது. கிட்டத்தட்ட 8.6 to 8.7 பில்லியன்ஸ் ஆஃப் ஆர்ம்ஸ், அதாவது நம்முடைய டிஃபென்ஸ்க்கு தேவையான ஆயுதங்களை அவங்க கிட்டேருந்து நம்ம விலை கொடுத்து வாங்குகிறோம். ஸோ இன்றைக்கி இஸ்ரேல் தான் வந்து டிஃபென்ஸ் சப்ளைங்கிற இடத்துல முதன்மையான இடத்துல இருக்குது. ஃப்ரான்ஸுக்கு அடுத்ததாக இருக்கிறது என்ன அப்படின்னா இன்றைக்கி இஸ்ரேல் நாடு தான். ஸோ பாருங்கள், வெறும் 10 மில்லியன் பீப்புள் தான் இருக்காங்க. ஆனால் ஜிடிபி இந்த மிடில் ஈஸ்டில் பார்த்தா யாரோட ஜிடிபி அதிகமாக இருக்குது? இஸ்ரேலுடைய ஜிடிபி தான் அதிகமாக இருக்குது. இது அடுத்தது. அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு முன்னாடி ஈரான்லேருந்து திரும்ப ஒரு வீடியோ, இவங்க வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க போல இருக்குது. இதில் வந்து பெஞ்சமின் நெத்தன்யாஹூலாம் இது படம் மாதிரி எடுத்து காட்சி அனுப்பிச்சிருக்காங்க. நிஜத்தில் ஒன்றும் அடிக்கலை, ஆனால் வந்து பாருங்கள் எப்படியெல்லாம் அந்த ஊரை காலி பண்ணுவோம் அப்படின்னு காட்டியிருப்பாங்க பாருங்கள். அப்படி வந்து நாங்கள் இந்த ஆயுதங்கள்லாம் நாங்கள் பயன்படுத்த போகிறோம், இந்த மிசைல்லாம் நாங்கள் பயன்படுத்த போகிறோம், இப்படி நாங்கள் எல்லாத்தையும் அழிக்க போகிறோம், ஓட விரட்ட போகிறோம், பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்களை நாங்கள் தாக்க போகிறோம். இப்படியே என்ன செய்கிறாங்க? நம்மளும் 2 வருஷமாக பார்க்குறோம், இப்படி வீடியோ தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆமாம், உன்னை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறான். ஸோ பெஞ்சமின் நெத்தன்யாஹூலாம் வருவார் பாருங்க இதில். இங்கே பாருங்க, ஜெபம் பண்ணுவோம். நம்ம ஈரான் தேசத்திற்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் வராதபடிக்கு. ஸோ சீரியா நாட்டில் இருக்கிறவங்களும் இஸ்ரேல் நாட்டில் உதவிகளை கேட்குறத நம்ம பார்க்குறோம். ஸோ இஸ்ரேலுடைய கேபினெட் செக்ரட்டரி சொல்கிறாரு, ஹமாஸ் முழுமையாக ஆயுதத்தை கீழே போடணும், இல்லைன்னா யுத்தங்கள் தொடரும் அப்படின்னு. இப்போவும் ஒரு ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இத்தனை யுத்தத்தை சந்தித்து வந்தாலும் ஸோ ரொம்ப சந்தோஷமான நாடு அப்படிங்கிற பட்டியலில் 2வது இடத்தை பிடித்திருப்பது இஸ்ரேல் நாடு தான். ஸோ கிட்டத்தட்ட ஃப்ரான்ஸில் பாருங்கள் 40 ஆன்டிஃபா சேர்ந்து ஒருவரை தாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்திருக்கிறதுல என்ன ஒரு பயங்கர செய்தி, எப்பொழுது வேண்டுமானாலும் யுத்தங்கள் வரலாம் அப்படிங்கிறது தான். இந்த காரியத்திற்காக ஜெபிக்கலாம். அதே போல் தேசம் ரட்சிக்கப்படவும் விக்கிரக ஆராதனையிலிருந்து ஜனங்கள் மீண்டு வரவும் கர்த்தர் உதவி செய்யணும். ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுக்கணும். எல்லாரும் நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல மாலை பொழுதிற்காக நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே, இந்த வேதாகம பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தீர் தகப்பனே. ஆண்டவரே, பெரிய பெரிய ராஜாக்கள், கர்த்தருக்கு பயந்து நடந்த ராஜாக்கள், ஆண்டவரே, அவர்களுடைய கடைசி நாட்களிலும் வீழ்ச்சியை கண்டதை நாங்கள் பார்த்தோம்ப்பா. ஆண்டவரே, நிற்கிறேன் என்று சொல்லுகிற நாங்கள் விழாதபடிக்கு எங்களுடைய ஆவியானவர் எங்களை பாதுகாத்து நடத்துவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை ஆண்டவரை உயர்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்கு எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வேத பாடக வகுப்பில் வந்தவர்கள், எங்களோடு கூட லைவ்ல இணைந்த ஒவ்வொருவரையும் கர்த்தத்தாமே அதிகமாய் ஆசிர்வதிங்க. உமக்கு பிரியமில்லாத யாதொரு காரியத்தையும், விக்கிரகத்தின் காரியத்தையும் நாங்கள் செய்யாதபடிக்கு கர்த்தாவே எங்களை தடுத்து போடுங்க. ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு பயந்து நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எருசலேமின் சமாதானத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த யுத்தங்கள் ஆண்டவரே கர்த்தாவே நீர் ஓய பண்ணுவீராக. எல்லையெங்கிலும் சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உலக தலைவர்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்களில் கர்த்தருடைய ஆலோசனைகள் வெளிப்படட்டும். நல்ல தீர்மானங்கள் அவங்க எடுக்கட்டும், நல்ல டிசிஷன்ஸ் எடுக்கட்டும், நல்ல வைஸான டிசிஷன்ஸ் எடுக்கட்டும்ப்பா. உம்முடைய கரங்களிலே எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வருகைக்கு திருச்சபை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக, எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த செஷனுக்காக உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.